செம்ம காத்துல. ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபீஸ் டியூப். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். ஃபைசினுக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி சூப்பராக வந்து போயிட்டுருக்கிறாரு. இது வந்து ஒரு 3-4 டேஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்த வீடியோ. நான் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்துட்டு பார்த்தோன்னாக்கா ஸ்கூலில் வந்து புக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்ரேஷன் நடக்கும் இல்லையா, அதுதான். ஸோ புக்ஸுக்கெல்லாம் வந்துட்டு கவர் போடணும். கண்டிப்பாக வந்து பிப்பாங்க தான் குழந்தைங்க. பட் இது இப்படி போகிறதுனால இன்னும் கொஞ்சம் நாளைக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் இல்லையா, அதனால வந்து இந்த கவர் வந்து போட்டுட்ருக்கேன். ஒரு சிந்தட்டிக் கவர் தான். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ரௌன் ஷீட் விட. ப்ரௌன் ஷீட் ஈஸியாக வந்து பிஞ்சிடும், இது கொஞ்சம் நாளைக்கு வரும். அதனால் ஸோ இதுதான் வந்து எல்லா புக்ஸுமே வாங்கி போட்டுட்ருந்தேன். இந்த மாதிரி புக்ஸுக்கு கவர்லாம் போடும்போது சைல்ட்ஹுட் ஞாபகம் தான் வந்தது. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் வந்து அம்மாவோ கசின்ஸோ வந்து போட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளே போட ஆரம்பிச்சிருவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஃபைசனுக்கும் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் அவனுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாது. பட் என் கூடவே இருந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தான். என்னென்ன ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டணும். பட் இந்த கவர் ஸ்டிக்கர்ஸ் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடுது. பட் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி வெளியே மட்டும் ஓட்டிட்டேன். உள்ளேயும் வந்து பேப்பர்லேயும் வந்து பேர் எழுதியிருக்கேன். கொஞ்சம் மிஸ் ஆகாமல் இருக்கும் சப்போஸ் அந்த மேலே இருக்க ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டால் கூட. ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து பார்த்து வாங்கின காலம் ஒன்று. ஸோ இந்த பாய்ஸ்க்கெலாம் வந்து ஃபுல்லாக அந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ், இந்த WW பிளேயர்ஸ் எல்லாம் பிடிக்கும். நம்ம கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து ஃபுல்லாக அந்த பிரின்சஸ் அந்த மாதிரி இருக்கிறதான் பிடிக்கும். அந்த டிஸ்னி வேர்ல்டு இருக்கிற அந்த மாதிரி தான் நான் பார்த்து வாங்குவேன். ஸோ அந்த ஸ்டிக்கரும் வந்து ஒவ்வொருத்தவங்க நோட்டில் பார்க்கும்போது அதுவும் ஆசையாக தான் இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு சைல்டுஹுட் மெமரிஸ். அதுக்கப்புறம் இது வந்து ஃபைசின் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முதல் நாள் நைட்டு. ஸோ கொஞ்சம் வந்து நர்வஸாக இருக்கும். ஃபைசினுக்கு இருக்கோ இல்லையோ எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபுல் டே ஸ்கூல் போகிறான். அவன் எப்படி வீட்டில் இருக்கும் போதே சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஸ்கூலில் போயிட்டு அவனாகவே சாப்பிட்ணும், செல்ஃப் ஃபீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவன் எப்படி போய் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கிற கிளாஸில் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுவான். இதுக்கு முன்னாடி படித்தது ஒரு ப்ரீ ஸ்கூல். ஸோ ஸ்ட்ரென்த்தும் கம்மி, ஆஃப் டேயோட வந்துடுவான். ஸோ இப்போ அவனுக்கு எல்லாமே வந்துட்டு புதுசாக இருக்கணும். ஃபைசன் வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கர். அவனுக்கு தனியாக கேர் எடுத்து பார்த்துக்கணும்னு நினைப்பான். ஸோ இங்கே நிறைய பேர் இருக்கும்போது டீச்சர் வந்து எல்லாருக்குமே சேர்ந்து தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து அது எப்படி வந்து அவன் கற்றுக்க போகிறான், எப்படி வந்து மேனேஜ் பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ எனக்கு தான் நர்வஸாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஷனரைஸும் வந்து இந்த பென்சில், எரேசர் அதெல்லாம் வந்து இனிமேல் எடுத்து வைக்கல. ஸோ அதையும் எடுத்து வச்சுருந்தேன். இன்னும் டைம் டேபிள்லாம் வரல, வந்தால் தான் புக்ஸ் எல்லாம் கம்மியாக கொடுத்து விடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேவே வந்து எல்லா புக்குமே வச்சுருந்தேன். ஏன்னா எது தேவைப்படும்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து எல்லாமே வச்சு பேக் பண்ணியிருந்தேன். இது ஸ்கூல் போகிற அன்றைக்கி மார்னிங் காலையிலே ஒரு 6 மணிக்கு வந்து எந்திரிச்சாச்சு அலாரம் வச்சு. பிகாஸ் ஃபைசினுக்கு வந்து 8:30 கேம்பஸில் இருக்கணும். ஸோ வீட்லேருந்து ஒரு 8:15க்கு நான் கரெக்டாக ப்ராப்பராக வந்து ரெடி ஆகிட்டோம்னாக்கா மெதுவாக நடந்து போகிறது கரெக்டாக இருக்கும். பை வாக் தான் வந்து போகிறோம். ஏன்னா ரொம்ப பக்கம் தான் ஸ்கூலு. நாட் ஈவன் 300 மீட்டர் அந்த மாதிரி தான் வரும். ஸோ காலையில் எழுந்திரிச்சு ஃபைசன் குக் பண்ண போகிறேன். குக் பண்ணும் போதே எனக்கு நர்வஸ் தான். ஏன்னா நான் இவ்வளோ செய்கிறேன், ஃபைசன் சாப்பிடுவானா அப்படிங்கிறது மட்டும் தான். ஏன்னா வீட்லேயே சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். அவனுக்கு ரைஸ் ஐட்டமே மோஸ்ட்லி பிடிக்காது. ஸோ அதனால் அவனுக்கு பிடிச்ச மாதிரி பாஸ்மதி ரைஸ்லேயே வந்து கைண்ட் ஆஃப் பிரியாணி, எந்த ஒரு சிக்கனோ மீட்டோ இல்லை வெஜிடபிள்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. நார்மல் வெங்காய தக்காளி வதக்கி இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் கொடுத்துட்டு அப்புறம் அந்த மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ரைஸை வேக வச்சது தான். ஸோ ப்ளெயின் அந்த குஸ்கா ரைஸ் மாதிரி பிரிஞ்ச் ரைஸ்ன்னு சொல்லுவாங்களா, அதுதான். ஸோ ஸ்பைசஸ் கூட நான் வந்து பெருசாக போடல. ஏன்னா சாப்பிடும் போது அது வாயில் பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபைனாக வந்து சாப் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ நான் எங்களுக்கு சமைக்கும் போது கூட நான் எவ்வளோ பயந்தது கிடையாது. அவனுக்கு வந்து பார்த்து செஞ்சிட்ருந்தேன். ஏன்னா அவன் கொஞ்சம் சாப்பிட்ணும், அது சாப்பிட்டா மட்டும் போதும். அதுக்காக தான் நான் அவனுக்கு பிடிச்ச சிக்கன் வந்து கொஞ்சமாக வந்து குட்டி குட்டி பீஸாக போட்டு ஃப்ரை பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் எக்குமே வந்து பாயில் பண்ணிகிட்டு இருந்தேன். எக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு கான்ஃபிடென்ட்டே கிடையாது, கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன்னு தெரியும். பட் ஒரு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ கொஞ்சமாக அந்த ரைஸ் வச்சுட்டேன், சிக்கன் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி எக்கு வந்து பாயில் பண்ணியிருந்தேன்ல, ஸோ அதை ஹாஃப் மட்டும் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து சால்ட்டும் பெப்பரும் போட்டேன். இது வந்து 100% வந்து ட்ரை தான். சாப்பிடாமல் கொண்டு வந்தாலும் சரி எனக்கு பிரச்சனை இல்லை, என்னோடய பெஸ்ட்டு வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்து வச்சுருந்தேன்.
அண்ட் தென் லன்ச்செல்லாம் பேக் பண்ணிவிட்டேன். ஃபைசினுக்கு வந்து குளிக்க வச்சு அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து அன்றைக்கி தோசை சக்கரை தான் வச்சு கொடுத்துருந்தேன். ஸோ அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் கடைசியாக வந்து யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணலான்னு வச்சுருக்கிறேன். பிகாஸ் அது ஒயிட் ட்ரெஸ்ஸுங்கிறதுனால ஃபீட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணேன். அண்ட் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தேங்காய் சட்னி பண்ணணும். தோசை தேங்காய் சட்னி தான். ஸோ அதனால் வந்துட்டு தேங்காவை டீஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து போட்டிருந்தேன். துருவின தேங்காய் இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து இப்போ மிக்ஸி ஜாரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேங்காய் சட்னி ரெடி பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் டைம் இருந்தது கொஞ்சம். அண்ட் தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. ஸோ தாளிப்பும் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தாளிச்சிட்டு இருந்தேன். வந்தோடனே வந்து டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலான்னு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சது. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால கொஞ்சம் வேகமாக வேலை பார்த்ததுனால ஸோ வந்தோடனே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் அப்படிங்கிற தேங்காய் சட்னி மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் கையோடய வந்து இந்த கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்த லன்ச் குக் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஏன்னா அப்படி எல்லாமே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் தொடச்சி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைசின் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டார். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தோன்னாக்கா ஒயிட் அண்ட் ஒயிட் தான் யூனிஃபார்மு வித் பிளாக் ஷூ தான் போட்டிருந்தேன். ஸோ நமக்கு இந்த பிடி பீரியட் வரும் இல்லையா, அப்போ மட்டும் வந்து ஒயிட் ஷூ வந்து போடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு டைம் டேபிள் கொடுக்காதனால இன்றைக்கி வந்து பிளாக் ஷூ தான் போட்டு அனுப்பிச்சிருந்தேன். என்ன ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலா? ஹாப்பியா? எக்ஸைட்டடா? போலாமா? ஸோ நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கும் பேக் சைட் வழியாகவே ஸ்கூலுக்கு வந்து வழி இருக்கும். ஸோ அப்படியே ஒரு ஸ்லோப் மாதிரி இறங்கி வந்து போயிடலாம். அண்ட் ஃபைசின் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு நானும் வந்து வந்துட்டேன். ஒரு டைம் ஒரு 8:20 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும், வீடு ரொட்டீன் க்ளீனிங் ஒர்க் எல்லாம் இருக்குது. அண்ட் அப்புறம் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதெல்லாம் தான் இருக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக மெதுவாகவே பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் பால் வாங்கணும். ஸோ போகிற வழியில் அப்பார்ட்மெண்ட்லேயே வந்துட்டு ஒரு பால் கடை இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு பாலும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த பார்சல் வந்து டெலிவரி ஆயிருந்தது ரொம்ப நாளாக, கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸாகவே நான் இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த ப்ராடக்ட்டு, அதாவது இந்த ப்ராடக்ட்டுன்னு இல்லை, இது ரிலேட்டடான ப்ராடக்ட்டு அதை பார்க்கணும் செக் பண்ணியிருந்தப்போ இதுதான் வந்து ஒரு 3 மந்த்ஸாகவே நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மீஷோவில் ஒரு நல்ல டீலில் கிடச்சிது. ஸோ டக்குன்னு வந்து வாங்கிட்டேன். இது வந்து ஒரு செராமிக் செட்டு, பிளேட் வித் பவுலோடு வரும். ஸோ நல்ல ஒரு ஃபுல் பிளேட்டோட நல்ல பெரிய பவுலு வித் சாப்ஸ்டிக் அண்ட் ஸ்பூனெல்லாம் வரும்னு நினச்சி தான் ஆர்டர் பண்ணினேன். பட் வந்தது வந்துட்டு பார்த்தோன்னாக்கா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ரொம்பவே குட்டி சைஸு. அந்த வீடியோவில் காட்டும் போது கூட உங்களுக்கு நல்லா பெருசாக தெரியுது. பட் இப்போது நேரில் பார்க்கும்போது இன்னுமே சின்னது தான். அதோடைய கெப்பாசிட்டி பார்த்தோன்னா ஒரு 500 ml பவுல் இருக்கிற மாதிரி தான் ஃபோட்டோவில் தெரிஞ்சுது. பட் நேரில் பார்க்கும்போது ஒரு 200 ml 250 பவுல் எப்படி இருக்கும் அப்படி தான் இருந்தது. வித் சாப்ஸ்டிக்கோடு வந்திருந்தது. அண்ட் ஒரு 4 செராமிக் ஸ்பூனோட குவாலிட்டி எல்லாமே அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பரான குவாலிட்டிக்கு, ப்ரைஸ்க்கு எல்லாமே நல்லா இருந்தது. பட் அதோடய சைஸ் வந்துட்டு ரொம்பவே சின்னது. நான் எதிர்பார்த்து எனக்கு தேவைப்படுற சைஸ் வந்து கிடைக்கல. ஸோ அப்படிங்கும் போது ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலும் நமக்கு தேவையான பொருள் மட்டும் தான் நம்ம வச்சுக்க முடியும் இல்லையா. ஸோ அதனாலே எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. எஸ்பெஷலி இந்த பிளேட் விஷயத்தில் நான் வந்து ஒரு ஃபுல் பிளேட் இருக்கும் எவ்ரிடே நம்ம வந்து மீல் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். பட் இதனால் ரொம்ப குட்டி ஆகிடுச்சு. ஸோ அதனாலே வந்து ரிட்டர்ன் போடுறதுக்காக நான் வந்து இனிஷியேட் பண்ணிட்டேன்.
அண்ட் தென் ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து லாண்ட்ரி இருந்தது, அப்புறம் வீடு க்ளீனிங் மாப்பிங்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ஒன் பை ஒன்னாக. மீன்வேல் மற்ற வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். நான் பெருசாக அதுமாதிரி ரெசிபி அது இதுன்னு எதுவுமே ஷூட் பண்ணல, ஏன்னா யூஸ்வலாக சமைக்கிறது தான். ஸோ அன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு பார்த்தோன்னாக்கா முள்ளங்கி கத்திரிக்காய்லாம் போட்டு ஒரு சாம்பார் ரெடி பண்ணி ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். சாம்பார் அண்ட் தென் அப்பளம் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். சைடிஷ் சூடாக அப்போதைக்கு பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ கரெக்டாக லஞ்ச் சாப்பிடும் போது அது மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் கொஞ்சமாக வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிடணும். அண்ட் அன்றைக்கி வந்துட்டு பார்த்தோன்னா செம்ம வெயில். ஐயோ, இந்த வெயிலை எப்படா போய் பிக்கப் பண்ண போகிறதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். எனக்கா வந்து 3 மணிக்கு ஃபைசனுக்கு வந்து ஸ்கூல் விடுவாங்க. ஸோ ஒரு 2:55 போல் நான் கிளம்பி போனேன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு 2:50க்கே கிளம்பிட்டேன். ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்துச்சு ஃபைசன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஒரு 2:50 போல் நான் சன்ஸ்க்ரீன்லாம் போட்டு கிளம்பியாச்சு. செம்ம வெயில். ஃபைசனை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. அவன் ஹாப்பியாக வந்து வந்தான். அப்பாடா, எனக்கா ஸ்கூல் செட் ஆகுமா அது நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அப்படி தான் பர்சனலாக புது ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு 10 days to 2 weeks ஆகும் அந்த இடத்துல போய் செட் ஆகுறது எல்லாமே. நான் நிறையலாம் அழுதுருக்கேன். பட் ஃபைசன் அப்படி இல்லை. நான் ஃபைசனை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அவன் ஈஸியாக வந்து மிங்கிள் ஆகிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிட்டாங்க, எனக்கு ஸ்கூல் பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்ஜாய் பண்ணி பேசினேன். நான் வந்து ஃபுட்பால்லாம் ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கேட்டோன்னா நிம்மதியாக இருந்தது. பட் ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா ஃபைசன் கொஞ்சம் ஒழுங்காக சாப்பிடல. அப்படி ரிட்டர்ன் எடுத்து வந்துட்டான் சாப்பாடு. சும்மா அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்குறான், இந்த ஃப்ரூட்ஸ் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்கனும் இந்த எக்கும் மட்டும் தான் அது போயிருக்கு. இந்த ரைஸ் சுத்தமாக சாப்பிடவே இல்லை. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. வீட்டுக்கு போய் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால கொஞ்சம் ஏதாவது சாக்லேட் மாதிரி கொடுத்து கொஞ்சம் வந்து பூஸ்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். பட் இது ஃபர்ஸ்ட் டேக்கு மட்டும்தான். நெக்ஸ்ட் டேஸ்லாம் வந்து கண்டினியூ ஆகாது. அதே ஒரு ஹேபிட் ஆகிடும் அதுக்கப்புறம். ஸோ அது மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வந்தோம். ஸோ அவன்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தோம், ஸ்கூல் இப்படி இருந்ததா, என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவனும் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம். இன்றைக்கி ஒன்றும் பெருசாக ஹோம் ஒர்க் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல, ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால. ஸோ வீட்டுக்கு போயிட்டோம். அண்ட் தென் ஹஸ்பண்டும் வந்து ஈவினிங் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அண்ட் அடித்த வெயிலுக்கு வந்து செம்ம க்ளவுடியாக இருட்டிட்டு வந்தது. செம்ம மழை வரப்போது, செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சோம். பட் திடீர்னு வந்துட்டு பார்த்தோன்னாக்கா ஃபுல்லாக காற்று புயல் காற்று மாதிரி அடிச்சிச்சு. மழை வந்து அந்தளவுக்கு பெய்யல, ஒரு ட்ரிஸ்லிங்கோடு முடிஞ்சிருச்சு. ஃபைசனுக்கு வந்து மழை காற்று ரொம்ப பிடிக்கும் என்ன மாதிரியே. ஸோ பால்கனியில் உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பெருசாக வந்து ஒன்றும் இல்லை, பார்க் போயிட்டு கொஞ்ச நேரம் ப்ளே பண்ண வச்சுட்டு ஸோ அப்படியே தான் வந்து போச்சு. அதனால் பெருசாக வீடியோ எதுவும் கவர் பண்ணலை. அவ்வளோதான், இந்த விலாகும் வந்து இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.